வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னங்க, மறுபடியும் உங்களை இறுக்கமான நிலைமையிலேயே பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. அவங்க 2 பேரும் உங்களை மாறி மாறி வற்புறுத்தி பேசுறப்ப என்னால எதுவும் பேசி தடுக்க முடியல. என்னையும் பேச விடாம பண்ணிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்க வேண்டிய என் அத்தையே புரிஞ்சுக்கல. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை கூட்டிட்டு வந்து உங்களுக்கும் தர்ம சங்கடத்தை கொடுத்துட்டாங்க. ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டி இருந்தாலும் செத்தாலும் அவங்க பழக்க வழக்கத்துல எந்த பெரிய மாற்றமும் இருக்கிறதில்ல. பொண்ணுங்க நீங்க தான் புருஷன் போனதும் பொட்டு, பூ, மெட்டி, தாலின்னு உங்க அடையாளங்களை எல்லாம் இழக்க வேண்டியிருக்கு. உணர்வு என்னவோ 2 பேருக்கும் ஒண்ணுதான். ஆனா சடங்கு சம்பிரதாயம் மட்டும் ஆணுக்கு வேற மாதிரியும் பெண்ணுக்கு வேற மாதிரியும் இருக்கு. இத பாருங்க, யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எது விருப்பமோ, நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே இருங்க. உங்ககிட்ட தனியா இவ்வளவு சொல்ல முடியற என்னால அவங்க முன்னால எதுவும் மறுத்து பேச முடியலங்க. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆண்களுக்கும் அப்படியான உணர்வுகளும் வேதனையும் வலியும் இருக்குங்க. அது சம்பிரதாயத்துல இல்ல, அவ்வளவுதான். ஆனா மனசுக்குள்ள இருக்கு. அதனாலதான் திவ்யாவுக்கு ஒரு அம்மா வேணும்னு நினைக்காம அவளை கங்காரு குட்டி மாதிரி சுமந்துகிட்டே இருந்த. ஆனா இத நான் என் விதி நொந்துக்க மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கைய நானதான் அமைச்சுக்கிட்டேன். அதுவும் விருப்பப்பட்டுதான். ஆரம்பத்துல எல்லாம் சரியாதான் இருந்துச்சு. எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் ஒத்து போகல. இப்போ பிரிஞ்சாச்சு, அவ்வளவுதான். நானும் அப்படிதாங்க. ஆதரவு இல்லாம அனாதையா இருந்த எனக்கு அவர் கொடுத்த அன்புதான் முதல் ஆதரவா இருந்துச்சு. அவர் கட்டின தாலிதான் எனக்கு ஒரு சொந்தத்தையும் பந்தத்தையும் கொடுத்துச்சு. அவர் கூட நான் வாழ்ந்த நாட்கள் வேணா கம்மியா இருக்கலாம். ஆனா நாங்க வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷம் ரொம்ப அந்யோன்யமானது. அதுல பரிசுத்தமான அன்பும் பாசமும் இருந்துச்சு. அது 100 வருஷம் இல்ல, 1000 வருஷம் சேர்ந்து வாழ்ந்த உணர்வை இப்பவும் கொடுத்துட்டு தான் இருக்கு. இது நாங்க சேர்ந்து வாழ போற வாழ்க்கைக்கு அடையாளமா அவர் என் கழுத்துல கட்டின தாலிங்க. இது வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு இது அர்த்தமா மாறி இருக்கு. சுத்தி இருக்கிற எல்லாரும் பாக்குற மாதிரி இது வெறும் தாலிங்கிற ஒரு பொருள் இல்ல. ரத்தமும் சதையுமா எனக்குள்ள இருக்கிற உணர்வுகள். இது எனக்கான ஒரு பந்தம். அதனாலதான் அவர் போனாலும் இத கழட்டாம வச்சிருக்கேன். இத போய் கழட்ட சொன்னா நான் எதையோ இழக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருதுங்க. மாறணும்னு அவங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா அது மனசுக்கு புரிஞ்சாலும் புத்திக்கு தோண மாட்டேங்குது. அது வேற ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு. அதான் பசங்க ஆசையை கூட நிறைவேத்தாம இப்படி தவிச்சிட்டு இருக்க. அதான் விதி என்ன நினைக்குதோ அதுபடி நடக்கட்டும். ஆனா அதுக்கு கூட நான் இன்னும் தயார்படுத்திக்கலங்க. அதுதான் எங்க விஷயமே. நீங்க சொல்ற எல்லாமே நீங்க சொல்லலனாலும் எனக்கு புரியுதுங்க. இப்பவும் சொல்றேன், உங்க விருப்பம் போல எப்படி இருக்கணுமோ அப்படியே இருங்க. எனக்கு ஏத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை.
கூட என் மனசுல இருக்கிறத ஒளிவு மறைவு இல்லாம சொல்றதுக்கான காரணம் நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க போய் தான் சொல்ல முடிஞ்சது. இல்லனா என் மனசுக்குள்ள மட்டும்தான் போட்டு நான் அழுத்திக்கிட்டு இருப்பேன். எனக்கு என்னவோ தெரியல, என் வாழ்க்கையில் நடந்த எல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சரிங்க, நான் கிளம்புறேன். இங்கேயே இருந்தா திரும்ப எதையாவது யோசிச்சு ஆரம்ப இடத்துக்கே வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்றதை விட தப்பிச்சு போறதா இப்போதைக்கு பண்ண முடியும். எங்க கடைக்கு தானே? ஆமா. சரி வாங்க, நானே டிராப் பண்றேன். அவங்க பொறுமையா கோவில்ல இருந்து பேசிட்டு போட்டோம். வாங்க.